வணக்கம் மக்களே. நாட்டு பொன்னாமணி கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டாண்டியே ஒரு வேர் போத்துச்சுங்க, அது பாட்டுக்கு வந்துடுச்சு பொன்னாமணி. இந்த பொன்னாமணி ரொம்ப பேருக்கு கிடைக்காது. 40 நாளைக்கு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதாங்க. வீட்டாண்டியே ஒரு செடியில் பாவக்காய் காய்ச்சிதுங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க, சிறு பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஊற வச்சு போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. தண்ணி கொதிச்சு தான் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேகட்டும். பருப்பு நல்லா வெந்தது, கீரை போட்டுருங்க. வேறு எதுவும் போடாதீங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா கீரை கலர் மாறாத வருங்க. ஒரு கொதி வந்ததை அப்படியே இறக்கிடுங்க. ஒரு கொட்டை புளி போட்டு இறக்கி அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த சைடு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் போடுங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கட்டும். இந்த சைடு கீரையை நல்லா மத்தில் பிடிச்சி 2 கடை கடைஞ்சிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சால் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் போடுங்க, தக்காளி போட்டுக்கோங்க, நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூள் போடுங்க. நான் வீடியோ எடுக்கலைங்க, பெருங்காயத்தூள் போட்டேன். குழம்பு மிளகாத்தூள் தான் போடுங்க. இந்த பருப்பு எடுத்து ஊற்றிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை அதுவே போதுங்க, தண்ணி விடும். ஒரு கொதி வந்ததை இறக்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாட்டு பொன்னாமணி கீரை, ரசம், புளியம்பூ தொக்கு, அரிசி வத்தல், பாவக்காய் பொரியல், மாம்பழங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.